எனக்கு வேற பயமா இருக்கு. இவ்வளவு வேற கிரவுண்டுக்குள்ள இறக்கி விட்டு நம்மள கொல்றாளுகளே. என்ன மாடுலாம் வந்து முட்டை போதும். ஆமாண்ணே, பயமா கிடக்கு. என்னத்த பண்ண? நான் செவனேன்னு போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம என் பேரை கொடுத்து இந்த தலைவர் வேற என்ன கூட்டு வர சொல்லிவிட்டாரு. தேவையில்லாம இப்படி பண்ணி விட்டாளுவ. என்ன மாடு வந்தா நீங்க போய் அடக்குங்கண்ணே. நான் ஒரு ஓரமா நிக்கேன்னே. எதுக்கு என்ன முட்டி தள்ளுறதுக்கா? ஐயோ, அங்க ஒரு மாடு வருது. என்ன பூவெல்லாம் வச்சுட்டு வருது. என்னே ஒருவேளை பொம்பளை மாடா இருக்குமோ? என்னது பொம்பளை மாடா? என்ன வாங்கண்ணே அடக்குவோம். இந்த மாடு அடக்க தானே ஈஸியா இருக்கும். வாங்க வாங்க. இந்த தொப்பி மண்டையை வேற சும்மா கடடா. மாடு அந்த சைடு தான் போகுது, நம்ம இந்த சைடு வந்துக்கிடுவோம். ஏங்க என்னங்க சைடுல நிக்கீங்க? மாடு அந்த சைடு போகுது, போய் அடக்குங்க. எங்க இருந்து அடக்குறது? அட போமா. என்னடி மாட்டை அடக்குவானு பார்த்தா அவ்வளவு வர மாட்டு வாழை பிடிச்சு இழுத்துட்டு அடக்கானுங்க. அப்பதானே ஒரு எத்து கூட நல்ல அடி வாங்க முடியும். ஏ மாம்சே, நல்ல வேகமா அடக்குயா. யோ மாடு ஓடுது பாரியா. யோ நெட்ட எருமகடா வளர்த்து வளர்ந்துருக்கு, அந்த மாட்டை அடக்க முடியல. ஓடுது பாரு மாடு. எப்பா வெளியே இருந்துட்டு கத்துவடி, நீ நல்லா கத்துவ. ஜல்லிக்கட்டுக்கு பேர கொடுத்தது இல்லாம இப்போ கொழுப்பு வேற கொழுப்பு இவளுக்கு. அடுத்த காலம் வந்துட்டு இந்த காளையை அடக்கி எப்படியாச்சும் நம்ம ஊர்ல கெத்த காட்டிடணும். யாருகிட்ட? ஏங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்க தம்பி என்னடானா கால மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. நீர் என்னடானா கீழ பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. யோ ஏறி காளைய அடக்கியா. அம்மா, எனக்கு ஒன்ன அடக்கையே வழி இல்லதுல நான் எங்க இருந்து காளையை அடக்குவேன்? ஹூ ஹூ. தர்பூசணி தலைய மண்ண கவ்விட்டான். எப்பா போற போக்குல எண்ணெயெல்லாம் சேர்த்து இடிக்குது. ஐயோ என் பையன் கிளவி கடந்து எப்படி கத்துது பாரு. ஏ செல்லத்தாய்க்கா, உங்க வீட்டுக்காரர் என்னக்கா இங்க பக்கத்துல இருந்து நின்னுக்கிட்டாரு. போய் காளைய அடக்க சொல்லுங்க. யோ மனுஷா, போய் காளைய அடக்கும். செல்ல தாயி சும்மா இரு பாத்துக்க. காளையை அடக்க போய் இடுப்பெலும்பு உடஞ்சதுதான் மிச்சம். நம்ம வீரர்கள் யாரும் சரியில்லையே. ஒருத்தர் காளையை அடக்குன மாதிரி இல்லையே. உனக்கு என்னையா, நீ அங்க கிடந்துட்டு மயக்க பிடிச்சுக்கிட்டு நீ பேசிட்டு தெரியவ. யோ தலைவரே, நீரும் உள்ள வந்து பாரோம். எதுக்கு? ஏன் இடுப்பெலும்பு உடைக்கிறதுக்கா? போயா. இல்ல எல்லாரும் கவனமா இருங்க. அடுத்தது ஒரு முரட்டு காலம் வந்திருக்குல, முட்டிச்சுன்னா அவ்வளவுதானே, ஒரேடியா போய் சேர்ந்துருவோம். ஏலே, நம்மளால காலையெல்லாம் அடக்க முடியாதுல. காலை ஓடுறதுக்கு வழிய விட்டு நின்னுங்களே, அது பாட்டுக்கு போகட்டும். ஐயோ, காலை என்ன தாண்டிலாம் போனோம். நான் வேற வழியில படுத்திருக்கேனே, எழுந்திருக்க முடியலையே. ஏலே தம்பி, நம்ம பேர பாசத்துல எல்லாம் கொடுக்கல. வேணும்னே பழி வாங்கணும்னே நம்ம பேர கொடுத்துருக்காளுவே. ஆமாண்ணே, ஆமா, இப்பதானே தெரியுது எனக்கு. ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல இவனுங்க. காளைய அடக்க சொன்னா பயந்து போய் நிக்கிறானுங்க பாரு. ஏடி உங்க புருஷனாச்சும் சும்மாவாச்சும் உள்ள போய் நிக்க. என் புருஷன் பாரு சைடுல இருந்தாலும் ஒதுங்கிட்டா நம்மள கொண்டு விடுவான்ட்டு. வேஸ்ட்டுக்கோ சரியான தண்டம் இதுங்கெல்லாம். ஒருத்தர் கூட காளைய அடக்கவே இல்ல. அதான் தெரியுமா இவனுங்க தான் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லன்ட்டு. ஏ சின்ன பொண்ணு, வந்து தூக்கிட்டு போடி. யோ நெட்ட ஒழுங்கா காலை அடக்கிட்டு வெளியே பாப்பத்துக்கு. சோழிய முடிக்காம போக மாட்டா போலயே.